அல்லேலூயா. கொஞ்ச நேரம் தேவனுடைய வார்த்தையை சிந்திக்கும்படியாக அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின 3ஆம் நிருபம் அதனுடைய 3-4 வசனங்களை வாசிக்கலாம். அப்போஸ்தலன் யோவான் எழுதின 3ஆம் நிருபம் 3 யோவான் 3வது வசனம் 4வது வசனம். சகோதரர் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்ளுகிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. அல்லேலூயா. சகோதரர்கள் ஒரு காரியத்தை சொன்னாங்க. நீ சத்தியத்தில் நடந்து கொள்ளுகிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறாள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் வேற ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. சத்தியத்தின்படி வாழுகிற வாழ்க்கை தான் ரொம்ப ரொம்ப ஆசீர்வாதமான வாழ்க்கை. அல்லேலூயா. சத்தியத்தை கேட்டு அதன்படி செய்யாமல் போகிறது ரொம்ப ரொம்ப ஆபத்தான வாழ்க்கை. சத்தியத்தை கேட்டு அதன்படி செய்கிறது மகிமையும் மேன்மையும் ஆசீர்வாதமான பாதை வாழ்வு. அல்லேலூயா. ஆகையினால்தான் இங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லுகிறார், என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் வேற இல்லை. அல்லேலூயா. ஆண்டவருடைய சத்தியத்தை காத்து நடக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் தான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சத்தியத்தை கைக்கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள். சத்தியத்தை கை கொண்டு வருகிற ஜாதி தான், ஜனங்கள் தான் எங்க போக முடியும்? பரலோகத்துக்குள்ளே போக முடியும், தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே போக முடியும். ஆகையினால இந்த பூமியில நாம் வாழும்படிக்கு தேவன் நமக்கு சத்தியத்தை கொடுத்திருக்கிறார். இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான். ஆக தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் சத்தியமாகிய இயேசு நமக்கு சொன்ன தேவ வார்த்தையை காத்து நடக்க முற்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பலரும் சத்தியத்தை கேட்கிறாங்க, கேட்டுட்டு மறந்து போறாங்க. சிலர் கேட்கிறாங்க, அதன்படி செய்யாமல் போகிறார்கள். அப்படி நம்ம போகக்கூடாது. இதே 3 யோவான் அதனுடைய 12வது வசனத்தில் தேமேத்திரியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாராலும் சாட்சி பெற்றதும் அல்லாமல் சத்தியத்தாலும் நற்சாட்சி பெற்றவன், நாங்களும் சாட்சி கொடுக்கிறோம், எங்கள் சாட்சி மெய்யென்று அறிவீர்கள். தேமேத்திரியாகிய அந்த தேவனுடைய மனுஷனை குறித்து இங்கே யோவான் சொல்லுகிறார், எல்லாராலும் சாட்சி பெற்றதும் அல்லாமல் சத்தியத்தாலும் நற்சாட்சி பெற்ற மனுஷன். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற, இந்த இடத்தில் கூடி வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளும், இந்த சத்தத்தை ஆங்காங்கே நின்று கவனித்துக் கொண்டிருக்கிற நீங்களும், ஆன்லைன் மூலமாக தேவனுடைய வார்த்தையை கவனிக்கிற நீங்களும் கூட இந்த வேத சத்தியத்தின்படி வாழ்ந்தால் உங்கள் வாழ்க்கை ஜீவனாக மாறும். அல்லேலூயா. இந்த தேமேத்திரியை போல எல்லாராலும் சாட்சி பெற்றதும் அல்லாமல் சத்தியத்தாலும் நற்சாட்சி பெற்ற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். ஆமென். அல்லேலூயா. இந்த தீர்க்க தரிசன வசனத்தை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். இன்றைக்கு நிறைய பேர் வாசிக்கிறார்கள்,
கேட்கிறார்கள், கை கொள்ளுகிறது தான் ரொம்ப கடினமாக இருக்கிறது. கடினம் என்று போகாதிருங்கள், கை கொண்டு நடந்தால் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கை கர்த்தருடைய சன்னிதானத்திலே போய் சேரும். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு விதையை பற்றிய ஒரு உவமையை சொல்லும்போது இவ்விதமாய் சொல்லுகிறார். மார்க்கு சுவிசேஷம் நீங்கள் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது அங்கே ஆண்டவர் அழகாக ஒரு உவமையை சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். 3வது வசனத்திலிருந்து சில வசனங்களை வாசியுங்கள். மார்க்கு 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில், கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்தது. ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை நிலத்தில் விழுந்தது. அதற்கு ஆழமான மண் இல்லாததினாலே சீக்கிரத்தில் முளைத்தது. வெயில் ஏறின போதோ. சரி, அது இருக்கட்டும், நான் சொல்றேன். இப்ப நேரம் போயிட்டே இருக்கு. இங்கே ஆண்டவர் ஒரு உவமையை சொன்னார். சில விதை வழியோரத்தில், சில விதை கற்பாறை நிலத்தில், சில விதை முள்ளுள்ள இடங்களில், சில விதை நல்ல நிலங்களில். இப்படி சொன்ன அந்த உவமையின் கருத்தை சீசர்கள் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர்கள் ஆண்டவரை நோக்கி, இந்த உவமையை நீர் எங்களுக்கு சொல்லித்தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். ஆண்டவர் அதற்கு சொல்லுகிறார், விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். அல்லேலூயா. வசனத்தை கேட்டவுடனே சாத்தான் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். இவர்களே வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. அப்படியே வசனத்தை கேட்டவுடனே அதை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியினால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைகிறார்கள். இவர்களே கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். அடுத்தது சொல்லப்பட்டிருக்குது, வசனத்தை கேட்டும் உலக கவலைகள், ஐஸ்வர்யத்தின் மயக்கம், மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அது பலனற்று போகிறார்கள். இவர்களே முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள். இன்றைக்கு நம்முடைய இருதயம்தான் நிலத்திற்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. வசனம் தேவனுடைய விதை, விதை வசனம். அல்லேலூயா. வசனம் இன்றைக்கு விதைக்கப்படுகிறது. பல நிலைமைகளிலே தேவ மனிதர்களை கொண்டு, பற்பல நிலையிலுள்ள தேவதாசர்களை கொண்டு வந்து எப்படியாகிலும் வசனத்தை விதைக்கிறார். எங்க விதைக்கிறார்? மனுஷருடைய நிலத்தில், இருதயத்தில் தான் விதைக்கப்படுகிறது. அதை சிலது வழியோரமா சிலருக்கெல்லாம் வசனம் கேட்கிறாங்க, கேட்ட வசனம் என்னன்னே தெரியாம போய்விடுகிறது. சாத்தான் எடுத்துக்கொண்டு போய் விடுகிறான். சிலர் வசனத்தை கேட்கிறார்கள், முளைத்து வருகிறது, ஆனால் வேறில்லாத வாழ்க்கை. ஏனென்றால் அது இருதயம் கற்பாறையை போல கடின இருதயம். அல்லேலூயா. இருதயம் பாறை, வசனம் உள்ளே பிரவேசிக்க முடியல. சோதனை காலம் வந்தபோது, வெயில் ஏறின போது கரிந்து போயிற்று, தீந்து போயிற்று. சோதனையில நிற்க முடியல. ஏனென்றால் அது இருதயம் பாறையான இருதயம். அல்லேலூயா. சிலது மற்றவர்களை பற்றிய இச்சை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம் வசனத்தை நெருக்குகிறது. வசனத்தின்படி வாழ விடல. உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், மற்றவர்களை பற்றிய இச்சை பலரை உட்பிரவேசித்து வசனத்தின்படி வாழாதபடிக்கு இடறி போகிறவர்களாய் இருக்கிறார்கள். இந்த ராத்திரி தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீங்க? வசனம் உங்களுக்குள் இருந்து முளைத்து எழும்புகிறதா? நீங்க தான் பாக்கியம் உள்ளவர்கள். வசனத்தின்படி செய்ய உங்களுக்குள்ள இருந்து ஆவியானவர் உணர்த்துகிறாரா? நீங்க பாக்கியம் உள்ளவர்கள். பைபிள் சொல்லுகிறது, சத்திய ஆவியாகி அவர் வரும்போது
சகல சத்தியத்திற்குள்ள உங்களை வழி நடத்துவார். பொய்யிலே நடத்த மாட்டார், அநியாயத்திலே நடத்த மாட்டார், பாவத்திலே நடத்த மாட்டார், வஞ்சகத்திலே நடத்த மாட்டார், கேடான பாதையிலே நடத்த மாட்டார். சத்தியமாகிய சத்திய ஆவியாகிய அவர் சத்தியத்திலே நடத்துவார். ஹல்லேலூயா. சத்தியவான் எவனும் என் சத்தத்திற்கு என்ன செய்கிறான்? செவி கொடுக்கிறான். ஆக ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய உள்ளம் பண்படுத்தப்பட்ட நல்ல நிலமாய் மாற்றப்பட வேண்டும். அங்கேதான் வசனம் என்ன செய்யுதுன்னா விழுந்து முளைத்து 30, 60, 100 பலன் கொடுத்தது. நம்முடைய ஜீவிதத்தில் வசனத்தின் மூலம் உண்டாகக்கூடிய நன்மைகள், ஆசீர்வாதங்கள், நற்கிரியைகள், நற்கனிகள் வெளிப்பட வேண்டியது அவசியமா இருக்கு. வசனத்தின்படி வாழாத எந்த மனுஷனா இருந்தாலும் சரி தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ள போக முடியாது. ஆமென். நம்ம ஓடுகிற ஓட்டெல்லாம் எதற்கு? பரலோக ராஜ்யத்திற்கு. பரலோக ராஜ்யத்திற்கு பரலோகம் போகணும், நித்திய ஜீவன் அடையணும். எப்படியாயிலும் இந்த பூமியிலிருந்து அந்த உன்னத பரலோக ராஜ்யத்திற்கு சென்று சேர வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கமும் வாஞ்சையும் ஜபமும். ஆனா அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னு சொன்னா சத்தியத்தின்படி வாழணும். ஆமென். தேமேத்திரியை குறித்து யோவான் சொல்லும்போது அழகாய் சொல்லியிருக்கிறார், சத்தியத்தினாலும் நற்சாட்சி பெற்ற மனுஷன். அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை சாட்சியுள்ள வாழ்க்கையாய் வாழ வேண்டும். சத்தியத்தின்படி நம்ம வாழ்ந்தா நம்ம வாழ்க்கையை எந்த சோதனையும் பெயர்த்து போட முடியாது, எந்த காரியமும் நம்மை அழித்து போட முடியாது. பொய் மாய்மாலம் மனுஷனை ஆளுகம்னு சொன்னா இன்னும் அந்த சத்தியத்தின்படி வாழாமல் பொய்யாக மாய்மாலமாக ரெண்டகம் பண்ணிக்கொண்டு வாழ்ந்தா அந்த வாழ்க்கை நிச்சயமாக வெற்றியாய் முடிவதில்லை, தோல்வியாய் முடிந்து விடுகிறது. வேதத்தை கேட்கிறார்கள், வேதத்தை வாசிக்கிறார்கள், வேதத்தை போதிக்கிறார்கள். நீங்கள் மத்தேயு சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனம் 3வது வசனத்தை வாசியுங்கள். ஆகையால் நீங்கள் கைக்கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கைக்கொண்டு செய்யுங்கள். அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கைக்கொண்டு செய்யுங்கள். அவர்கள் செய்கையின்படியோ செய்யாதிருங்கள். ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். 4வது வசனம் கூட, சுமப்பதற்கு அரிய பாரமான சுமைகளை கட்டி மனுஷருடைய தோளின் மேல் சுமத்துகிறார்கள். தாங்களோ ஒரு விரலினாலும் தொட மாட்டார்கள். என்ன செய்ய மாட்டாங்க? ஆனா அவங்க பேசுறது என்னது? வசனம் அருமையா பேசுறாங்க. அங்கே 2வது வசனத்திலே வாசிக்கிறோம், வேத பாரகரும் பரிசேயரும் மோசேயுடைய ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆதலால் போதும், நீங்கள் கை கொள்ளும்படி அவங்க என்ன செய்யறாங்க? சொல்லுகிற எல்லாவற்றையும் நீங்க என்ன செய்யுங்க? கை கொள்ளுங்கள். ஆனா அவங்களுடைய நடக்கையின்படி என்ன செய்யாதீங்க? செய்யாதிருங்கள். இன்றைக்கு நிறைய பேர் போதிக்கிறாங்க, ஆலோசனை சொல்றாங்க, புத்திமதி சொல்றாங்க, நடக்கைகள் எல்லாம் வித்தியாசம். நடக்கைகள் வசனத்தின்படி உள்ள நடக்கை அல்ல, தான் போதித்த சத்தியத்தின்படி உள்ள நடக்கை அல்ல. சுமப்பதற்கு அரிய பாரமான நுகத்தை மனுஷர் மேல் சுமத்துறாங்க. ஆனா தாங்களோ என்ன செய்யறதில்லை? தங்கள் விரலினாலும் என்ன செய்யறதில்லை? தூக்குறதில்லை, தொடுகிறது இல்லை. அவங்க சொல்லுகிறது எல்லாம் அருமையான நல்ல சத்தியம்.
நீங்கள் ரோமர் 2ஆம் அதிகாரம் 19, 20, 21, 22 வசனங்களை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீ உன்னை குருடருக்கு வழிகாட்டியாகவும் வெளிச்சமாகவும் பேதைகளுக்கு போதகனாகவும் குழந்தைகளுக்கு உபாத்தியனாகவும் நியாய பிரமாணத்தின் அறிவையும் சத்தியத்தையும் காட்டிய சட்டமுடையவனாகவும் எண்ணுகிறாயே. இப்படி இருக்க மற்றவர்களுக்கு போதிக்கிற நீ உனக்குத்தானே போதியாமல் இருக்கலாமா? களவு செய்யக்கூடாது என்று பிரசங்கிக்கிற நீ களவு செய்யலாமா? விபசாரம் செய்யக்கூடாது என்று சொல்லுகிற நீ விபசாரம் செய்யலாமா? விக்கிரகங்களை அறிவிருக்கிற நீ கோவில்களை கொள்ளையிடலாமா? மேன்மை பாராட்டுகிற நீ நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்து தேவனை கனவீனம் பண்ணலாமா? தேவனை கனவீனம் பண்ணலாமா? எழுதியிருக்கிறபடி தேவனுடைய நாமம் பிரஜாதிகளுக்குள்ளே தூஷிக்கப்படுகிறதே. போதும். இன்றைக்கு நிறைய பேர் பேசுகிறது ஒன்று, செய்கிறது ஒன்று. பேசுகிறது ஒன்று, நடக்கிறது ஒன்று. மக்களுக்கு சுமக்கிறதுக்கு அரிதான பாரத்தை சுமந்து வச்சிடுறாங்க. தாங்களோ விரலினாலும் தொடுகிறது இல்லை. ஆனபடினால் ஆண்டவர் சொல்கிறார், அவங்க போதிக்கிற போதனையின்படி நீங்க செய்யுங்க, ஆனா அவங்களுடைய நடக்கையின்படி என்ன செஞ்சிடாதீங்க, நடந்துராதீங்க. இன்றைக்கு நம்முடைய தேசத்தில் பார்க்கும் பொழுது இப்படிப்பட்டதான பல கிரியைகளை கண்களால் காதுகளால் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆகையினால் அவங்கெல்லாம் இப்படி நடக்கிறாங்க, ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லி தாறுமாறான பாதைக்கு போயிடக்கூடாது. வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனித்து நடக்க வேண்டும். அல்லேலூயா. நமக்கு எழுதி கொடுத்திருக்கிற இந்த சத்திய வசனத்தை நாம் காத்து நடந்தால் பரலோக ராஜ்யம் போகலாம். அல்லேலூயா. ஆகையினால்தான் மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்திலே அதனுடைய 24வது வசனம் 25வது வசனத்தை வாசியுங்கள். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. இந்த கன்மலை எது? அந்த கன்மலை கிறிஸ்துவே. கிறிஸ்து சொன்ன வார்த்தையின்படி கிறிஸ்துவுக்குள் கட்டப்பட்டு கிறிஸ்துவுக்குள் வேர் கொண்டு கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருந்து ஒரு மனுஷன் முன் சென்றால் எந்த பெருமழை சொரிந்தாலும் பெருங்காற்று அடித்தாலும் பெரு வெள்ளம் சூழ்ந்தாலும் சேதம் இல்லை, அவங்க நிலைத்திருப்பாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன வசனத்தின்படி நடந்தால் எந்த கொடுங்காற்று நம்மை சேதப்படுத்துவதில்லை, எந்த ஈரோக்ளித்தோன் காற்றும் சேதப்படுத்துவதில்லை, எந்த புயலும் சேதப்படுத்துவதில்லை. மாறாக அவைகளின் நடுவிலே பறந்து காக்கிற பட்சியை போல காக்கிற தேவனுடைய கரம் கூட இருப்பதை நாம் அறிய முடியும், உணர முடியும், ருசிக்க முடியும், அனுபவிக்க முடியும். வசனம் ஒரு நாளும் பொய் சொல்லுவதில்லை. கர்த்தர் ஒரு நாளும் பொய் சொல்லுகிற தெய்வம் இல்லை. ஆமென். ஆகையினால் தேவனுடைய மக்களாகிய நம்முடைய வாழ்க்கையிலே இந்த பூமியிலே நாம் கொஞ்ச காலம் வாழ போகிறோம். அந்த கொஞ்ச கால வாழ்க்கையிலே கர்த்தருக்கென்று வாழ்வோம், வசனத்தின்படி வாழ்வோம். ஆமென். வசனத்தின்படி வாழ்ந்தா மாத்திரம்தான் பரலோக ராஜ்யம் போய் சேருவோம்.
அவங்க காட்டுகிற பாதை, இவங்க காட்டுகிற பாதை, அந்த ஆள் காட்டுகிற பாதை, இந்த ஆள் காட்டுகிற பாதை இல்லை. சத்திய வசனம் நமக்கு என்ன சொல்லுகிறது, அதன்படியே நாம் நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவங்க தான் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷன். அது ஒரு நஷ்டமும் அவங்களுக்கு வரப்போறதில்லை. சோதனை எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையிலும் உண்டு. பைபிளில் சொல்லுகிறது, மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். சோதனையோடு கூட அதற்கு தப்பும்படியான போக்கையும் தேவன் ஏற்படுத்தி தான் வைத்திருக்கிறார். ஆகையினால நீங்க சோர்ந்து போக வேண்டாம். இந்த காலத்து பாடுகள் வெளிப்படத்தக்க மகிமைக்கு ஒப்பாடவைகள் அல்ல. ஆகையினால நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு பிரியமான வேத வசனத்தின்படி வாழ நம்மை அர்ப்பணம் செய்யணும். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனத்தின்படி வாழ்ந்தா பரலோக ராஜ்யத்தில் நம்ம எல்லாரும் ஒருமித்து தேவனை மகிமைப்படுத்தலாம். வசனத்தை விட்டுட்டு மனமும் மாமிசமும் உலகமும் பிசாசும் பாவமும் விரும்புகிற பாதையில போனா, அடுத்த வசனம் சொல்லியிருக்கிறது, நான் சொல்லிய இந்த வார்த்தையை கேட்டு இவைகளின்படி செய்யாது இருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில பெருமழை சொரிது, பெருவெள்ளம் வந்தது, காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். அழிந்து போகிறதற்கு அல்ல கிறிஸ்தவ ஜீவிதம். சோதனையில் அழிந்து போகிறதற்கு அல்ல, சோதனையில் ஜெயித்து நிற்பதுதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு நமக்கு சொல்லும்போது சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு ஆனாலும் நான் உலகத்தை ஜெயித்தவர் நம்மோடு கூட இருக்கிறார். தோற்று போக பண்ண மாட்டார், அழிந்து போக விட மாட்டார், தள்ளாட விட மாட்டார், பேயின் இஷ்டத்திற்கு விட மாட்டார், மந்திரவாதியின் இஷ்டத்திற்கு விட மாட்டார், பொல்லாத மனிதருடைய சதி சற்பனைகளுக்கு விட மாட்டார், எல்லா எரிச்சலின் வல்லமைகளுக்கும் விட மாட்டார். ஆண்டவரை சார்ந்து நிற்கிற, ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிற, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய கற்பனைகளை காத்து நடக்கிற ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் அவர் தோற்று போக விடுகிற தெய்வம் அல்ல. என் இயேசு ஜெயித்தவர். அவர் மரணத்தை ஜெயித்தவர், அவர் பாதாளத்தை ஜெயித்தவர், அவர் பிசாசை ஜெயித்தவர், நமக்கும் ஜெயம் கொடுக்கிறவராயிருக்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அந்த தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அவருடைய கரத்தில் ஒப்புவிப்போம். ஆண்டவர் இந்த வார்த்தையினால் நம்மை ஆசீர்வதிப்பார்.